அருமையான வக்கமேளம். ஆமா, அருமையான ஒளி ஒளி அமைப்பு. சரி, அடடா, வடமதுரை குமரண்ணா சும்மாவா? ஆமாங்க, வடமதுரை ஏரியாவே சுற்று வட்டாரத்துல பேரு புகழ் வாங்கி கொண்டிருப்பது நம்ம ஸ்ரீ குமரன். அருமையான ஒளி ஒளி அமைப்பை பார்க்கும் பொழுது தாய் உமைவளை வணங்கிவிட்டு, ஆமா தாயே அன்பிலே ஈஸ்வரியே உண்மையாக வந்து கோவில் கொண்ட கொண்டு மதுராரி குலக்காரி நீ உடுக்கவிட வாழ்வட்டு முத்துமாரி அன்பிலே ஈஸ்வரியே உண்மையாக வந்து கோவில் கொண்ட கொண்டு மதுராரி உண்மையாக வந்து கோவில் கொண்ட கொண்டு மதுராரி உண்மையாக வந்து கோவில் கொண்ட கொண்டு மதுராரி Thank you.
பெரியவர்களை பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களை காலைகளை காடு சென்று மாலைகளை வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே விழா கமிட்டியாளர்களை இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோயில் பூசாரி ஐயா அவர்களே காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இதோ சேதுபதியாகி நான் என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதைப்பணியை துவங்க வேண்டும். கதைப்பணியை துவங்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் தங்கராசி ஆமாங்க தமிழ் கடவுள் அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கிட்டு கண்டிப்பா கதைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியே ஆகட்டும். பழனிமலை சோழவிழா கந்த வேலையா பூசமுக நானுடையா முருக வேலையா Thank you.
இருந்துட்ட போதிலும் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்திலே எவ்வித குற்றங்குறை இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து விடிவரை நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு கதை பண்ணி துவங்க வேண்டுமென்றால் தாய் மீனாட்சி அம்மனை வணங்கிக் கொண்டு அம்மா பல்லாக்கி குன்றவிழா பவனி வரு மீனாட்சி 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 பாண்டியர் சக்கமிடா பாசவச்சே ராசாத்தி ஊர்வோல ஊருக்குள்ள ஊருக்குள்ளே அவவாரா தெருக்குள்ள தெருக்குள்ளே தெருக்குள்ளே உமால தேர் மீது போட சக்கம்பட்டி சக்கம்பட்டிக்கு அருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது என்னுடைய ஊராகும். என்னுடைய பெயரோ சேதுபதி, என்னுடைய மனைவி பெயரோ செம்பாகி. எனக்கு திருமணம் முடிந்து வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. அப்பொழுது என்னுடைய குல தெய்வமாகப்பட்டவன் எம்பெருமான் மாயவதாரன் மணிமாட்டுக்காரன் அந்த அழகமலை அரிராமக்காரனை தஞ்சமென்றி அன்னவரையே பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தேன். அன்னவருடைய அருளாலே எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையோ வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே அன்னவனுக்கு வெள்ளச்சாமி 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 என்ற பேர்நாமத்தை வைத்து சீரோடும் சிறப்போடு வளர்த்து வருகிறேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் அப்படி வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படி? மதுரை மாவட்டத்திலேயே ஆட்டம் பாட்டத்திலே சிறந்த வீரனன்.
எப்படி எப்படி ஆட்டத்திலே சிறந்த வீரன், மாடு பிடிப்பதிலே சிறந்த வீரன், சரி, வேட்டையிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வருகின்றேன் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன். சரி, இந்த மதுரை மாவட்டத்துல எங்கு திருவிழா சாட்டினாலும் சரி, இந்த சேதுபதியுடைய ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்ட வேண்டும் என்பதற்காக எனக்கு அழைப்பு கொடுப்பார்கள். சரி, ஒரு ஊரா ஆட்டத்துக்கு போவோம். ஆமா, ஆட்டத்தை ஆடி சரி மிக சிறப்பா பேர் வாங்கி கொடுப்போம். ஆமாங்க, இந்த சேதுபதி ஆட்டம்னா மதுரை மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் பேமஸ். சரி, அப்படி எங்கேயும் அட்வான்ஸ் வாங்கலையா ஒயிலாட்டத்துக்கு? சரி, எங்க ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்க முதல் நிற்பான் இந்த சேதுபதி. சேதுபதி மதுரை மாவட்டத்துல எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் முதல் நிற்பான் இந்த சேதுபதி. சேதுபதி அங்கு சென்று மாடை பிடிப்பது வழக்கம். நம்ம மாட்டை பிடிச்சா பரிசு கொடுப்பாங்கல்ல, கண்டிப்பா ஏகப்பட்ட பரிசு கிடைக்கும். அப்படி எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்க சென்று மாடு பிடிப்பது வழக்கம். சரி, அப்படி எங்கேயும் ஜல்லிக்கட்டு நடக்கலையா, எங்கேயும் ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலையா, எங்களுக்கு ஒரு புத்தி இருக்குதுயா. என்ன? அதான் அந்த புத்தி. எந்த புத்தினே கேட்ட? ஓஹோ, சரி. இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல இந்த சேதுபதி காடக்கூடு கவுதாரி கட்டி வில்லம்ப எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரி வெறுங்கையோட வீடு திரும்பினது கிடையாது. ஆமா, பெரிய வேட்டைக்காரன் இந்த சேதுபதி. ஆமாங்க, வேட்டைக்கு சென்று காடை, கவுதாரி, சரி, கொக்கு, மைனா, சரி, குந்திலினா முயல்பா. ஓஹோ, அதாவது எத்தனைதான் காடை கவுதாரி பிடிச்சாலும் உங்களோட சேர்ந்த வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் சிவன் ராத்திரி வந்துருச்சுன்னா ஆமா அந்த முயலை பிடிச்சாதே சுக வேட்டை என்பார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி வேட்டையில சிறந்த வீரனாக வாழ்ந்து வருகின்றேன். எங்க ஊரை சுத்தி வெறும் மலையா இருக்குதுப்பா. அது பார்த்தாவே தெரியுது, போற கருமலை தான் போறோம். இங்க பத்தி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் மலை, ஆமா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் மலை. ஆமா, வளர்ச்சி வர எங்க ஊரை சுத்தி மலைதாயா. தமிழ்நாட்டுல முக்காவாசி உங்க ஊர் காடைக்கூடு கவுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு மலையா வேட்டைக்கு போவோம். வேட்டைக்கு போய் காடை கவுதாரி கொக்கு மைனா எங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போகல. இந்த யூடியூப் எடுக்கிறாரு மணின்னு அந்த மனுஷன வாயான்னு சொன்னா ஒரு நாள் கூட வரமாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்காரு, கூட்டிட்டு போனேன்னு பார்த்தேன். என் நாயை பார்த்தவளே அந்த ஆள் பயந்துக்கிறாயா? நாயை பார்த்தாலும் வீட்டு பக்கம் வரமாட்டேன் மனுஷன். அப்பேற்பட்ட இந்த வேட்டையில சிறந்த வீரனாக வாழ்ந்து வருகின்ற இந்த சேதுபதி. சரி, அப்படி வாழ்ந்து வந்தாலும் எப்பேற்பட்ட ஆட்டக்காரே, எப்படிப்பட்ட ஆட்டமுள்ள ஆடுவேன் என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சேதுபதி பிறந்த சிவகங்கை நன்னாடு. ஐயா எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, இந்த சந்தான சேதுபதி நான் எனக்கு உசிலம்பட்டி கிராமம் ஐயா. மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, சந்தான சேதுபதி உசிலம்பட்டி கிராமம் ஐயா. ஐயா உசிலம்பட்டி எல்லையில, உசிலம்பட்டி எல்லையில இந்த சந்தான சேதுபதி இந்த சந்தான சேதுபதி நான் உத்தமனா ஆட்டத்தில் சிறந்தவனா, ஆட்டத்தில் சிறந்தவனா அழகுதுறை சேதுபதி. சேதுபதி சேதுபதி ராமநாடா, சிவகங்கை ஸ்ரீமாதானா,
இப்படிப்பட்ட ஆட்டம் ஆடினாலும் ஆமா என் ஆட்டத்தை பார்த்து சரி எத்தனை சீமையில இருந்து ஆளு எப்படி வரும் தெரியுமா? எத்தனை சீமையில இந்த மதுரை மாவட்டத்துல எங்க சேதுபதி ஆட்டம் நடந்தாலும் சரி சரி 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து கூட ஆமா வண்டி ஓட்டுக்கிட்டு மதுரை மாவட்டம் மட்டுமல்ல
எல்லா மாவட்டத்துல இருந்து வருவாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கும் போய் பாரு, காரியாபட்டி, அருப்புக்கோட்டை, பரமக்குடி, எட்டையாபுரம் ஏரியா போயிட்டா சரி இந்த சேதுபதியுடைய ஆட்டம் தான் ஃபேமஸ். கண்டிப்பா. அப்படி ஆட்டத்தை பார்க்க எப்படி ஆள் வரும் தெரியுமா? எப்படி? அட எல்லா ஆட்டம் அண்ணன் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு ஒரு சமாளா கொண்டு வரும். பாப்பாவுக்கு 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 ஒரு சமாளா கொண்டு வரும். பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு அண்ணா கொண்டு வரும். மானமா இருக்கு அங்கிட்டு தோணுகாலா நீ வரல பட்ட முருகேசன் வந்திருந்தான். ஆமா 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 கண்ணு கட்டின வரையும் இந்த கூட்டம் தான். நாங்க போகும் ஓரளவுக்கு இருந்து சினிமா பரவாயில்ல. அப்படி மதுரை மாவட்டத்துல பேரும் மகளா வந்தாலும் இந்த சேதுபதிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஆமா ஆமா. என்ன தெரியுமா? எப்பவும் சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திருக்கு. ஆமா. கள்ளு சாராயம் இல்லாம இருந்ததே கிடையாது. சரி. பெரிய குடியார பையன். யாரு? எப்படிப்பட்ட குடியாரம் தெரியுமா? எப்படியா? அறவட்டியில எனக்கு சாராயம்மா சாராயம்மா எனக்கு மரியாதையா போய் அட்வான்ஸ் வாங்கி ஆட்டத்தை முடிச்சிட்டு ஊர்ல வாங்குற காசை சரி இது நாள் வரையில ₹1 கூட வீட்டுக்கு கொண்டு போனது கிடையாது. நல்ல மனுஷன், நம்மளோட சேர்ந்த ஒரு ஆட்டு இருக்கு. ஆமாப்பா, வாங்குற காசெல்லாம் ₹1 கூட வீட்டுக்கு கொண்டு போனது இல்லை. சரி. காலையில வாங்கின உடனே எந்த கருவக்காட்டுல கல்லு விற்கிறாங்க, சரி எந்த கருவக்காட்டுல சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லி, சரி எந்த சந்து வந்துல இருந்தாலும் சரி, வடக்கே ஐயர்மலையில இருந்து யாருக்கு தெரியும் ராமேஸ்வரம் வரையும் எடுத்துக்கிட்டா எந்த சந்துல புந்துல இருக்கணும் யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா ஆமா, நம்ம நாடகக்காரங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். உள்ளூர் பக்கத்து வீடுக்காரர்களுக்கே தெரியாது. அந்த பக்கத்து ஊருக்காரங்க அங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊருக்காரர்களுக்கு கூட தெரியாது. ஆனா நம்ம ஆளுகளுக்கு தெரியும். தெரியும். அப்படி காலையில் காசை வாங்கி சரி எந்த சந்து புந்துல வித்தாலும் உடனே பூந்து கல்லு சாராயம் குடிப்பது வழக்கம். சரி. ஆனா தங்கராசி, ஆமா தங்கராசி சொல்லுங்க, நானு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வயசா இருக்கும் பொழுது எப்படி எப்படின்னு எனக்கு 10 வயசா இருக்கும் போது நீ நாடக மேடையில பெட்டி வாசிச்ச. ஆமா. நான் இது மாதிரி முன்னாடி உட்கார்ந்து நாடகம் பார்த்தேன். ஆமா ஆமா. கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷம் ஆக போகுது. இருக்கு இருக்கு. 20 வருஷமா பாக்குறேன். ஆமாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரை என்ன பண்ற? இந்த பொட்டியதான் அமுக்குற. ஆமாண்ணே. அதுக்கு காரணம் என்ன? என்ன? சாராயம். சாராயம். ஆனா குடிக்காம மட்டும் நீ இருந்திருந்தீங்கன்னா, அம்மனே இந்த 20 வருஷத்துல சம்பாதிச்ச காசுல 10 பசு,
10 லாரி 15 காரு 20 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆயிருக்கலாம், முதலாளி எப்படியா ஆயிருக்கலாம், முதலாளி ஆயிருக்கலாம். ஆமா. ஆனா என்னைக்கு நீ குடிக்க ஆரம்பிச்சியோ சரி, அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் நீ குடிய விடல. இந்த வருஷம் 4 மாசமா இல்லன்னு பாக்குறேன். இந்த வருஷம் தான் விட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் 4 மாசம் குடிக்காம இருந்தேன். கழுத்துல 2 பவுன் சங்கிலி, கையில மோதிரம், மின்னதுனே தாயித்து எல்லாம் அந்த கல்யாணி கேவரிங்கள வாங்கணும், காதுல கடுக்கேன். இந்த 4 மாசம் குடிக்காம இருந்தே இவ்வளவு வாங்கி போட்டு இருக்கிறேன்னா, இந்த 20 வருஷமா குடிக்காம இருந்திருந்தீங்கன்னா சரி, நான் சொன்ன அனைத்துக்கு நீ முதலாளி ஆயிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் புரட்டாசில வைக்கிறது இருக்கட்டும். அப்படி ஊர்ல வாங்குற காசை ₹1 கூட கொண்டு போனது கிடையாது. சரி, குடிச்சே அழிச்சிருவோம். எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்க போய் மாடு பிடிக்க மாட்டை பிடிச்சிட்டு பரிசு கொடுப்பாங்கல்ல, ஆமாங்க, அந்த பரிசு எல்லாம் வாங்கி ஏகப்பட்ட பரிசு வாங்கணும். அங்க வாங்குற பணம் காசையும் வாங்கி கொண்டு சாரையும் குடிக்கிறது தான் வழக்கம். ஆமாங்க. அப்படி குடிச்சு அழிச்சாலும் சரி. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கியா தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா. ஆமாங்க, கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி 4 பிறந்த நாள் வந்துச்சு. ஆமா. அந்த 4 பிறந்த நாளையும் நான் பார்க்க முடியல. ஏன்னா தை மாதம் 3ஆம் தேதி அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு, உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு, உலகம் போற சென்று மாடு பிடிக்க செல்வது வழக்கம். ஆமா. இப்பொழுது 5வது பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை. கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 பிறந்த நாளை பார்க்க முடியல. ஆமா. இந்த வருஷமாவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரே ஆசை இருக்கலாம். ஆசை இருந்தா போதுமா? ஆமா. பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க காசு வேணும் அல்லவா? ஒரே மயன் தங்கராசி, என்கிட்ட காசு இல்ல. ஆமா. உன்கிட்டயாச்சும் காசு இருக்கா? நாங்களும் மதுரபாண்டி நாடத்துக்கு போய் நாங்களும் குடிச்சு பழகிட்டோம். நீங்களாவது ₹1 ₹2 வச்சிருப்பீங்க. சரி. நாங்க எங்களுக்கு கை காலை விடிஞ்ச உடனே கை கால் நடந்து எடுத்துக்கோம். அதனால காசு எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப உன்கிட்டயும் காசு இல்ல. இந்த யூடியூப் எடுக்கிறாரு, அவர்கிட்ட தான் அடிக்கடி வாங்கிக்கிறது, கடன் வாங்கிக்கிறது, அப்புறம் கட்டிக்கிறது. அங்கதான் ஏடிஎம் இருக்கு. அப்புறம் என்ன? ஆமா ஆமா. ஆளுதான் பாத்துக்க கருவாடு மாதிரி. ஆமா. எப்படி? அவர் தானே எங்களுக்கு ஆளுதான் பார்க்க கருவாடு மாதிரி. எங்களுக்கு தலைவர் அவர் தானே. அலங்கமட்டில பகுதி மசையை கடிச்சு வச்சிருக்கு. எல்லா கிரிமினல்களையும் முதல்ல பாக்குறாள் அவர் தான். அப்படி இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் சரி, பரிசு வாங்க காசு வேணும். என்னகிட்ட காசு இல்லை. ஆனா என் நண்பன் ஒருத்தர் இருக்கா, என் முத்துராசன. சரி, என்னுடைய நண்பன் முத்துராசு இருக்கான். அவர் எப்படி வேணாலும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்குற குழு. உங்களை விட ஒரு பெரிய குடிகாரராச்சு, கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்குற குழு தலைவரே அவர் தான். அப்படியா? எங்கேயாவது அட்வான்ஸ் வாங்கிருப்பாப்புல. அந்த காசை வாங்கினாது சரி, என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசை வாங்கிட்டு போக வேண்டும் என்ற ஆசை. ஆமா. அப்படி இருந்துட்டாலும் என் மனைவி செம்பாய் இருக்கிறாளே, அவ பாசக்காரியா. அப்படியா? நான் எவ்வளவு ஒரு போதையில போனாலும் நம்முடைய கணவர் எப்பொழுது வருவார் என்று வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருப்பாள். சரி, ஒரு பாசக்காரி. எனக்கு மாதிரி பொண்டாட்டி மாதிரி, எனக்கு அமைந்த மாதிரி பொண்டாட்டி இந்த உலகத்துல யாருக்குமே அமையாது. ஏங்க ரோசா தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? பாசக்காரியா? அப்படியா? அதெல்லாம் கண்ணுச்சாமி வேலை. சரி சரி, அவ்வளவு ஒரு பாசக்காரி. காலையில 8 மணி 9 மணிக்கு மேல ஆகட்டும். சரி, அதான கேட்டேன். அப்படி பாசக்கார பிள்ளை என் மனைவி செம்பாகி. நான் எவ்வளவு ஒரு போதையில போனாலும் சரி, வழி மீது விழிவைத்து காத்திருப்பா. ஆமாங்க. எங்க போனாலும் போகாதன்னு சொல்லுவா. ஆமா ஆமா. இன்னைக்கு கேட்டிருக்கிற பொண்டாட்டி பேச்ச எப்பவுமே கேட்கறது இல்ல. நம்ம பேச்ச நம்மளே கேட்கறது இல்ல. நாளைக்கு என்ன பண்றோம்னு தெரியாம போயிடுது. அடுத்த பொண்டாட்டி சொல்றது வேற எங்கிட்ட கேட்டுக்கிட்டு என்னுடைய நண்பன் முத்துராசை பார்க்க வேண்டும், பார்க்கணும், அழிக்க வேண்டும் என்றால் எப்படி எப்படி கொடுப்பதெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தரெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
கொடுத்தான்